இது டிராகன் ஃப்ரூட்டு. இதுதான் டிராகன் ஃப்ரூட்டோட கட்டிங்ஸு. இது வந்து சிஎம் பிங்க்ன்ற வெரைட்டி. 16 வெரைட்டி இருக்குதுங்க. 16 வெரைட்டியில் சிஎம் பிங்க்ன்றது ரொம்ப டாப் வெரைட்டி. இது ஒரு 1/2 கிலோ வரைக்கும் வெயிட் வரும். இதோ டிராகன் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கட்டிங்ஸை ஒரு அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு போல், ஃபென்சிங் போல்னு சொல்லுவோம், கல்லுக்கால் சொல்லுவோம். அதில் 6 இன்ச்சு அகலம் உள்ள ஒரு கல்லுக்கால் எடுத்து அதில் இதை நல்ல மணல் பாங்கான இடத்துல நடும்போது இதிலிருந்து வேர்கள் ஜென்ரேட் ஆகி அந்த போலில் பிடிச்சி கிளைம்பிங் ஆகும். 5 அடி உயரம் வரைக்கும் சிங்கிள் லேயராக வரும். அதுக்கப்புறம் மேலே வந்து தொங்க விடணும். தொங்க விடும்போது அதில் பல கிளைகள் வரும். இதுக்கு மெயினாக தேவை தண்ணீர் தேங்கக்கூடாது அந்த பூமியில். அதே நேரத்தில் வந்து கிழக்கு பக்கம் இருந்து கிடைக்கக்கூடிய சூரிய ஒளி முழுசாக கிடைக்கணும். காலையில் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் கிடைக்கக்கூடிய சூரிய ஒளி தான் எல்லா பயிர்களுக்கும் தாய்ப்பால் மாதிரி. அந்த சூரிய ஒளி தெளிவாக கிடைக்கணும். இது 2 தான் மெயினான விஷயம். மற்றபடி வந்து இது ஒரு அதிக முதலீடு போடக்கூடிய ஒரு பயிர். கிட்டத்தட்ட ஒரு கல்லுக்கால் நட்டி ஒரு போல் செட்டப் முடிக்கிறது அரௌண்ட் 1600 ரூபாயிலேருந்து 1700 ரூபாய் ஆகிடும். கல்லுக்காலே 1000 ரூபாய் வந்துடுங்க, அதாவது ஃபென்சிங் போல். அதே நேரத்தில் 2வது வருடத்திலிருந்து அதே 1700 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் ஒரு கல்லுக்காலுக்கு நமக்கு பணம் ரிட்டர்ன் கிடைக்கும். நான் ஒரு செடியில் குறைஞ்சது 5 கிலோ காய் எடுக்கலாங்க. 4 செடிக்கு சேர்த்திக்கிற 20 கிலோ காய். அந்த 20 கிலோ காய் வச்சாலும் ஒரு கிலோ 100 ரூபாய் வச்சாலும் 2000 ரூபாய் உறுதியாக இருக்கும். நல்ல லாபகரமான பயிர். முதலீடு மட்டும்தான் கொஞ்சம் அதிகம். ஸோ இது தெளிவான முறையில் பயிரிடணும் அப்படின்னா எங்களுடைய ஆனந்தா விவசாய தீர்வு அணுகுங்கள். நாங்கள் இந்தியா முழுவதும் எங்களுடைய சேவையை தரதுக்கு மிகவும் தயாராக இருக்கிறோம். தென்னிந்தியா முழுவதும் தற்போது கொடுத்து கொண்டு இருக்கிறோம். எங்களோட வெப்சைட் பார்த்துக்கலாம், www.anandaagri.com. கஸ்டமர் கேர் 9042390453. இன்னொரு நம்பர் 9659555577. நன்றி. இது டிராகன் ஃப்ரூட். உங்களுக்கு இது டிராகன் ஃப்ரூட்டோட செடி மேடம், கட்டிங்ஸ். இது வந்து ஒரு ரைஸ் பெட்டில் வச்சுட்டு இப்படி ஒரு கல்லுக்கால் ஒட்டி இப்படி வச்சிட்டிங்கன்னா இதுலேருந்து ரூட் ஜென்ரேட் ஆகி அந்த கல் பிடிச்சி கிளைம்பிங்கில் வரும். மேலே வர்ற வரைக்கும் சிங்கிள் லைனாக விடணும். சைட் ஷூட் வந்தாலும் கட் பண்ணி விட்டுறணும், கட் பண்ணணும். மேலே வந்து ஹேங்கிங் ஆகும்போது சைட் ஷூட் நிறைய வரும்.